கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சந்தித்து நலம் விசாரித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். வாங்க 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 வந்துடும். கொஞ்சம் மொபைல் பின்னாடி அதிகாலையில் பின்னாடி போயிடலாம், அடுத்தபடி போயிடலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மீரான் வழங்க கேட்கலாம். மீரான், வணக்கம். அமைச்சரிடம் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன தெரிவித்தார்கள்? விவரங்கள். சென்னை பொன்னாவரம் பகுதியில் குடிநீரோடு இரண்டு பேர் உயிரிழந்தார்கள். 33 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார்கள். இந்த பகுதியில் தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தற்போது குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கியிருக்கின்ற வார்டுகளை பார்த்து அவர்கள் விசாரித்தார்கள். இந்த சம்பவத்தில் 2 நபர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த பல்லாவரம் கண்டோமன் பகுதியை சேர்ந்த 2 நபர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த மோகனரங்கம் 42 வயது, அதே போல திருவீதி 56 வயது ஆகிய 2 பேரும் வயிற்றுப்போக்கு காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வரும் வழியில் அவர் இருந்ததாக அரசு தரப்பில் மருத்துவமனை தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். 33 நோயாளிகள் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுல 3 பேர் இங்கிருந்து வேறு மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். கற்பகம் என்ற ஒரு 75 பெண் மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வருகிறார். அதே போல பவித்ரா 35 வயது, பார்த்திபன் 37 வயது ஆகிய 2 பேரும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மற்றவர்கள் அனைவரும் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தற்போது அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் தாம்பரம் பல்லாவரம் சட்டமன்ற கருணாநிதி உட்பட ஏராளமானவர்கள் தற்போது அவர்களை பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்திருக்கிறார்கள். தற்போது மருத்துவமனை வளாகம் முழுவதுமாக ஏராளமானவர்கள் குவிந்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்குமாறு அரசு சார்பில் மருத்துவர்கள் கேட்டுக்கொண்டார். யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்பது குறித்து அவர் கேட்டறிந்தார். உணவு சாப்பிட்டார்களா அல்லது குடிநீரில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுதா என்பது குறித்து ஆய்வு செய்த அதிகாரிகள் அவர் உத்தரவிட்டிருந்தார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மீரா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.